லீட்ஸ் தான் வந்து நம்மளுடைய கான்டாக்ட் ஆப் மாதிரி ஒர்க் ஆகும். இங்கே தான் கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திபன், பரத், சங்கர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து என்னோட லீட்ஸோட நேம். ஓகேங்களா? அந்த லீட்ஸோட நேம் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு 3 ஐக்கான் இருக்கிறது கவனிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இலை மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு, ஒரு கண்ணாடி மாதிரி, அப்புறம் டேஸ் ஒரு கவுண்ட் இருக்கு, அப்புறம் எமோஜி ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபனை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பார்த்திபன்ற கிளைண்ட் இப்போ ஃபாலோ அப்ன்ற ஸ்டேஜில் இருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு ஐகான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபாலோ அப்ன்ற ஸ்டேஜில் இருக்காரு. லாஸ்ட் ஆக்ட்ன்றது நான் பார்த்திபன் கிட்ட கடைசியா எப்போ பேசினேன் அப்படின்றத வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் பார்த்திபன் கிட்ட கடைசியா ஃபாலோ அப் பண்ணி 2 days ஆகுது. ஸோ ஆப் வந்து நம்மளுக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணி காட்டும். இது இல்லாம அவரோட டைப் வந்து எமோஜில எக்ஸைட்டடா இருக்கு. அதாவது பார்த்திபனை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அவரோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன் வரும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க அந்த இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்திபன் வந்து சைட் விசிட் வராரா, நீங்க டீலிங்னு மாத்திக்கலாம். அவரோட கேரக்டர் நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து ஃபாலோ அப் ஷெட்யூல் பண்ணனா அதுக்கும் இங்க ஆப்ஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஒரு புது ஃபாலோ அப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திபன் நாளைக்கு வந்து திரும்பி கால் பண்ண சொல்கிறாருன்னா திரும்பி கால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதே பார்த்திபன் அப்படின்ற ஒரு கிளைண்ட்டுக்கு கால் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இங்கேருந்து இந்த கால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட டயலர் ஓப்பன் ஆகிடும். இங்கேருந்து நீங்கள் கால் இனிஷியேட் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஃபார்மில் தான் நீங்கள் பண்ணணும். டயலரில் டேரெக்டாக வந்து பண்ணக்கூடாது. எப்பவுமே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்பில் இருந்து தான் நீங்கள் காலுக்கு இனிஷியேட் பண்ணணும். அதே போல் எஸ்எம்எஸ்க்கு நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது, வாட்ஸ்அப் நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. இமெயில் ஐடி இருந்தால் இங்கேருந்து இமெயிலையும் நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த 4 ஐக்கான்.